கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 10:20, ரோமன்ஸ் 10:20. அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எடுக்கிறாருன்னா, தேவன் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தினார். என்ன, புறஜாதியாரும் வருவாங்க, ஆனால் அவங்க யார்? தேவனை தேடாதவர்கள். இப்போ பவுல் ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லி இஸ்ரவேல் மக்கள் இதை பற்றி ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா புறஜாதி மக்கள் சுவிசேஷத்தை கீழ்ப்படுகிறாங்க சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாரு. ஏசாயா தைரியமாக சொன்னான். ஏன்னா ஏசாயா மிக தெளிவாக, அதே சமயத்தில் ரொம்ப தைரியமாக அவர் சொன்னார். ஏன்னா என்ன, கர்த்தருக்கு இஸ்ரவேல் அல்லாத புறஜாதி மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத சொன்னார். காரணம் என்ன, ஏசாயா என்ன பண்ணார், அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேல் தேச மக்களுக்கு இருந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கிறதுனால அவங்கள எது சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன சொன்னார், என் ஜனம் அல்லாத என்னை தேடாதவர்களால் கண்டறியப்படுவேன். என்ன, அவங்க என்னை தேடவே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய கிருபை எந்த அளவுக்கு போகுது பாருங்க. அவரை தேடாதவங்க, இங்கே புறஜாதி மக்கள் உடன்படிக்கையில் ஈடுபட்ட இஸ்ரவேல் தேச மக்கள் மாதிரி இல்லை, அவங்க தேடவே இல்லை. அவர்களை தேடி கர்த்தர் போகக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரம் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு நான் வெளியரங்கமானேன். என்ன தேடவே இல்லை அவங்க. ஏசாயா 65:1 சொல்லக்கூடிய காரியம் சொல்கிறாரு, அவங்க என்னை தேடவே இல்லை, நான் அவங்களுக்கு வெளியரங்கமானேன், அவங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்தினேன். என்னை நோக்கி ஜெபிக்காத மக்களுக்கு நான் யாருன்னு வெளிப்படுத்தினேன். அவங்க என்னை தேடலை, அவங்க என்னை எதிர்பார்க்கவும் இல்லை, அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன். ஏன்னா ஓசியா 2:23 சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், என் ஜனமல்லாத ஜனங்களை என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுவேன்னு சொல்லக்கூடியது. அப்போ என்ன, இங்கே மிக தெளிவாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக, நான் யார் தேடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன், யார் என்னை தேடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, இஸ்ரவேல் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் எச்சரிக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாங்க. அதனால தான் அவங்களால வர முடியல. ஏன்னா அப்போஸ்தலர் 13ஆவது அதிகாரம் 46 48 வரை உள்ள வசனங்களில் எப்படி சுவிசேஷத்தை புறஜாதியார் கேட்டு எந்த அளவுக்கு மனமகிழ்ச்சி அடைகிறாங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரு. ஏன்னா அங்கே யூதர்கள் தங்களுக்கு மட்டும்தான் நினச்சிருந்தாங்க, இல்லை இது எல்லாருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம எங்கே எதிர்பார்க்கலையோ அங்கேருந்து ஆண்டவர் அநேக வேலைகளை பார்ப்பார். அதாவது இன்றைக்கி நம்ம நினைப்போம், இவரெல்லாம் ரட்சிக்கப்படுவாரா, இவர் மூலமெல்லாம் நடக்குமா அப்படின்னு. இவங்க ஒரு கேட்குற மாதிரியே இல்லையே, அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஆனால் கர்த்தர் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தொடக்கூடியவராக இருப்பார். அதன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். அதனால் நீங்கள் கர்த்தர் யாரை கூப்பிடுவார்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அவன் ஒன்றுமே இல்லாதவன், இவனுக்கு படிப்பறிவு இல்லை, இவனுக்கு வேறு இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் அங்கேருந்தும் கொண்டு வரார். அப்போ என்னென்னா, இதில் இன்னொரு காரியம் நமக்கு ரொம்ப தெளிவாக என்னென்னா, ரட்சிப்பு என்பது எப்பொழுதும் தேவன்கிட்டருந்து தொடங்குகிறதுன்னு பார்க்குறோமா? ஏன்னா நம்ம கர்த்தரை தேடலை. ஏன்னா நம்ம பெரிய ஞானிகள் கிடையாது, இல்லை நம்ம ஒரு பெரிய ஆவிக்குரிய மக்கள் கிடையாது. ஆனால் தேவன் நம்மை தேடி வந்தார். ஏன்னா அவர் என்ன, இரக்கமுள்ள தேவன். இந்த செய்தியை சொல்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்துவை தேடினாரா? சுவிசேஷத்தை நாடினாரா? இல்லையே. என்ன, அவர் தமஸ்குக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அங்குள்ள கிறிஸ்தவர்களை கொலை செய்ய போய் கொண்டிருக்கும்போது கிறிஸ்து அவரை சந்திக்கிறாரு.
அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நமக்கு புரியுதா? ஏன்னா ரட்சிப்பு தேவன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம அவரை தேடலை, ஆனால் கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்ம மேலே கருணையாக இருக்கிறாரு. அதனால் நமக்கு அந்த ரட்சிப்பு அருளப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்னையும் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் தேடுறவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தேடாத ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் எல்லா நேரத்திலையும் தேடினாலும் தேடாட்டியும் ரட்சிப்புக்கு ஆரம்பம் யாரு? தேவன் ஒருவரே. வல்லபிதாவே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவங்க உம்மை தேடி இருக்கலாம், இல்லை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து தொடங்கி நீர்தான் அவர்களை ரட்சித்தீர்கள் என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.